நைட்டெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு மண்டையே குழம்பி போச்சு. காலையில் எழுந்திரிச்சு என்ன சமைக்கிறது அப்படிங்கிறத யோசிக்கிறதே நினச்சிங்கன்னா மற்ற விஷயத்துக்கு இப்படி யோசித்தோம்னா நம்ம நாசாக்கே போயிடலாம். காலையில் என்ன சமைக்கிறதுன்னு யோசனை இருக்கே ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும். யோசிச்சு கடைசியில் ஃப்ரிட்ஜில் முள்ளங்கி இருந்துச்சு, முள்ளங்கி சாம்பார் வச்சுருவோம் அப்படின்னு எடுத்து தோல் சீவி வச்சிட்டேன். அப்புறம் கத்திரிக்காய் இருக்குது, கத்திரிக்காயும் முள்ளங்கியும் போட்டு ஒரு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு இது யோசிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. குழம்பிடுது. வேறு எந்த வேலையும் டக்குன்னு யோசித்து ஈஸியாக செஞ்சிட முடியுது. காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்கிறது, இன்றைக்கி என்ன செய்கிறது, என்ன செஞ்சால் பசங்க சாப்பிடுவாங்க, என்ன செஞ்சாலும் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு இருந்தால் அது பிரச்சனை இல்லை. என்ன செஞ்சால் பசங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு யோசிக்கிறது இருக்குதே பா, அதை விட பெரிய ஒரு இதே இல்லைங்க. அதை யோசித்து முடிச்சு டக்குன்னு அதை எடுத்து நம்ம செய்யறதுக்குள்ளே அதுக்கப்புறம் யோசிச்சிட்டோம்னா டக்குன்னு சீக்கிரம் செஞ்சுருவோம். ஒரு அரை மணி நேரத்தில் அந்த வேலை முடிஞ்சு போகும். அந்த யோசனை தான் பயங்கர இதாக இருக்கும். எப்படியோ யோசித்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் முள்ளங்கி சாம்பார். உங்கள் வீட்டில் என்ன? கமெண்ட் பண்ணுங்கள்.